ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு உங்களுக்கு கிரிப்ஸி கார்ன் செஞ்சு காட்ட போகிறேன். அது நான் ஸ்வீட் கார்ன் வாங்கி நான் பச்சையாகவே இதை உரித்து நான் இந்த முத்துக்கள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் வச்சு நம்ம இதை அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிட்டு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இங்கே எல்லோரும் வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போடுவாங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு ப்ளஸ் மைதா மாவு இது மூணுமே நான் போடுறேன். இது ஒரு ஸ்பூன் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இதை கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இதுலேயே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக மட்டும் நம்ம நெக்ஸ்ட்டும் போடுவோம். அதுக்காக போட்டு இதை நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஆயில் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொரித்து எடுத்துக்கிறோம். இதை நல்லா கிறிஸ்பியாக ஒரு அளவுக்கு பொரித்து எடுக்கணும். இதை அந்த முறுன்னு வரும். அப்போ குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதிலே சால்ட்டு போட்டு நல்லா குலுக்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க காரம் நிறையா சாப்பிடுவாங்கன்னா காரம் 1 ஸ்பூன் போடுங்க, இல்லைனா ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி என்னுடைய குழந்தைக்கு நான் ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.